பெல்சியா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம சப்பாத்தியும் இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாவும் மாசுன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நம்ம ஆசீர்வாத மாவு பாக்கெட்டு, கோதுமை மாவு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு, அதில் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம். ஃபஸ்ட்டு அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம். தூள் போட்டு நல்லா ஒரு கலக்கிக்கலாம். கலக்கிட்டு கொஞ்சமாக நெய், எதுக்கு அப்படின்னு சொன்னால் நெய் ஊற்றினா கொஞ்சம் சாஃப்டாக வரும். கல் மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, வயசானவங்களால சாப்பிட முடியாது. அதனால் நெய் ஊற்றினோம்னா அப்படியே சாஃப்டாக பிஞ்சு எடுக்கிற தோசை பிக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதனால் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம், ஆனால் நெய் ஊற்றினாலே நம்மளுக்கு போதுமானது. இப்போ நம்ம மாவு வாங்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த மாவை போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் அளவாக தான் இருக்கிறதுனால அளவாக போட்டிருக்குறோம். இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணைய நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, தெரியுதா? அந்த மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போது லைட்டாக தண்ணி ஊற்றினோம்னா இந்த மாதிரி தான் வரும். இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றி பிணையறதுக்கு வந்துடுது. இப்படி கையை போட்டு நல்லா பிணைங்க, பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிருக்கு. இதே போல் நல்லா இப்போ நம்ம பிணைஞ்சாச்சு. தொட்டு பார்க்கும்போது இப்படி நல்லா அமுங்கணும், சாஃப்டாக இருக்கும். அப்படி மாவை பார்க்கும்போதே சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ நமக்கு அந்த சாஃப்ட் வைக்க அளவுக்கு நம்ம பிணைஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம். இதை அப்படியே நான் வச்சுட்டு இப்போ உருளைக்கிழங்கு மாசு செய்யலாம். இப்போ மாவு பிணைஞ்சது ஒரு பக்கம் அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இப்போ கிழங்க ஒரு 4 கிழங்கு நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பாருங்கள். அப்போ 4 கிழங்க 2ஆக வெட்டி வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிக்கோங்க. கழுவி 2ஆக வெட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணி இந்த கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போ மூடி ஒரு 2-3 விசில் வைப்போம். அப்போ அது நல்லா வெந்த பிறகு தொலி உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்குது அடுப்பில். அதுக்குள்ள அந்த நேரத்தில் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வெங்காயம், பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் சப்பாத்தி மாவு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓடிருக்கோம். அதில் இந்த அளவுக்கு ஒரு கை எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்போ நம்ம செய்யும்போது டைம் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். நம்ம வேக வச்சு உள்ளவங்க எடுத்தாச்சு. நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த தொலியை இப்படி உரித்து எடுக்கணும். பார்த்தீங்களா, தொலியை உரித்து இப்படி இந்த ஷேப்பில் தொலியை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தொலியை உரிச்சாச்சு. இப்படி ஒரு மத்து வச்சுக்கோங்க. வச்சு நல்லா நச்சு எடுத்துக்கலாம்.
வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம நச்சாச்சு. இதை நச்சு ஒரு வாரத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் உண்டுன்னு போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு நல்லாயிருக்கும். இது தேவையானதே மெயினாக கடலைப்பருப்பு தான். இது போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கும் போது நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும். இப்போ நம்ம வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மாசை போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விடலாம். இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மஞ்சள் தூள், உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக ஆகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மாஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சப்பாத்தி செய்யலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சு கல்லை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். சில பேர் நினைப்பாங்க நம்ம வந்து தனியாக உருட்டி வச்சுட்டு தான் செய்யணும், 2 பேர் இருந்தால் தான் சப்பாத்தி போட முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு இது மாதிரி சப்பாத்தி கல் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கிறோம். சேஃப் வந்து சில பேருக்கு வராது. அப்போ வந்து சேஃப் வரல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தட்டை வச்சும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தட்டு மூடி பெருசாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இது இப்படி போட்டு இப்போ நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு நிமிஷம் கழிச்சு இப்படி திருப்பி போட்டுக்கலாம். உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது. திருப்பி போட்டுக்கோங்க. அப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்ப சேர்க்காத வரைக்கும் நல்லது. ஏன்னா எண்ணெய் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காது. வயசானவங்களுக்கெல்லாம் சுகர், ப்ரெஷர் இருந்ததுன்னா இது ஒத்து வராது. அதனால எண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துக்கலாம். மூடி கொஞ்சம் பெரிய மூடி, நான் சின்ன மூடியாக வச்சுருக்கேன். பையன் சின்னதாக கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதை வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பெரிய மூடியை வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம இன்னைக்கு சப்பாத்தி செஞ்சாச்சு.
உருளைக்கிழங்கு மாஸ் செஞ்சாச்சு. ரவுண்டாக சேஃபாக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நமக்கு மேக்கர் இல்லை அப்படின்னு சொன்னால் இதே போல் நீங்கள் செஞ்சு ஒரு மூடியோ இல்லை கிண்ணமோ வச்சு ரவுண்ட் சேஃப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு அப்படி தான் ரொம்ப பிடிக்கும். இப்படி நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா இதில் வச்சு ரோல் பண்ணியும் இப்படி நம்ம ரோல் பண்ணியும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டப்பாவில் நம்ம வைக்கலாம். வச்சு கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி ரோல் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.